மதுரைன்றவுடனே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான். அங்கே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது ஆங்கிலேயர்கள் மதுரையை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த நேரம். அப்போ மதுரையோட கலெக்டராக ரவுஸ் பீட்டர் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். பொதுவாகவே ஆங்கிலேயர்கள் ஆட்சி எப்படி இருக்கும்னு தெரியும். நம்மளோட கலாச்சாரம், மதம் எதையுமே மதிக்க மாட்டாங்க. ஆனால் ரவுஸ் பீட்டர் அப்படி இல்லாமல் ரொம்ப நல்லவராக இருந்தனால மக்கள் அவரை செல்லமாக பீட்டர் பாண்டியன் அப்படின்ட்டு அழைச்சாங்க. அவரோட ஆட்சி காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை அவர் தான் நிர்வகிச்சிட்டு வந்தார். அப்போ அவர் மதுரை மீனாட்சி அம்மன் வரலாறு, கோயில் அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்பார். நாளடைவில் பீட்டருக்கு மீனாட்சி அம்மன் மேலே ரொம்ப பக்தியும் ரொம்ப மரியாதையும் வந்துச்சு. அவரோட ஆஃபீஸ் கோயில் பக்கத்தில் இருந்தனால டெய்லி கோயிலில் கடந்து போகும்போது குதிரையை விட்டு இறங்கி தொப்பியை கழட்டி காலணிகளையும் கழட்டி அம்மனுக்கு மரியாதை செலுத்திட்டு போவாராம். ஒரு நாள் அவர் இரவு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சிறுமி வா வெளியே போகலாம் அப்படின்ட்டு அவரோட கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு போவாங்க. அறையை விட்டு வெளியே வந்த கொஞ்ச நேரத்திலேயே அவரோட ரூமு ஒரு பெரிய மின்னல் தாக்கிரும். இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியான பீட்டர், யார் இந்த சிறுமி நம்ம உயிரை காப்பாற்றிருக்கா, அதுவும் இல்லாமல் நம்ம அறையில் உள்பக்கம் தானே தாழ்பால் போட்டிருந்தோம் அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக நன்றி தெரிவிக்கலான்னு திரும்பி பார்க்கும்போது அந்த சிறுமி நடந்து போயிட்டு இருந்தாங்க. இவர் அந்த சிறுமியை பின்தொடர்ந்து பின்னாடியே போவார். சிறுமி வெறும் பாதங்களில் காலணி இல்லாமல் தான் நடந்து போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு அம்மன் சன்னதி கிட்ட போனோடனே சிறுமி மறைஞ்சு போயிடுறாங்க. அப்போ தான் ரோஸ் பீட்டருக்கு புரிஞ்சிச்சு நம்மளை காப்பாற்றினது அம்மன் அப்படின்ட்டு. இதனால் நெகிழ்ந்து போன பீட்டர் அம்மன் வெறும் காலில் நடந்து போனதை ஞாபகம் வச்சுட்டு அம்மன் நடக்கிறதுக்கு ஒரு தங்க ஷூவை காணிக்க வழங்குறாரு. நடக்கும்போது அம்மன் தன்மையிலே நடக்கிறதா இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த ஷூக்கு கீழே அவரோட பேரை எழுதி கொடுத்தாராம். அதுவும் இல்லாமல் வீதி உலா போகும்போது அம்மன் குதிரையில் போகும்போது அவருக்கு சேனைகள் இல்லாமல் பேலன்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அவரும் ஒரு குதிரை ஓட்டுறவருன்றனால அம்மனுக்கு 2 சேனைகளும் கொடுத்தாராம் காணிக்கையாக. பீட்டர் அவரோட ஓய்வு காலத்துலேயும் இங்கிலாந்துக்கு போகாமல் மதுரையிலே தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. நான் இறந்ததுக்கப்புறம் கூட என்னை சமாதி பண்ணும்போது அம்மன் கோயில் இருக்க பக்கம்தான் நான் பார்க்குற மாதிரி சமாதி பண்ணணும் அப்படின்னு சொல்லினால அதே மாதிரி அம்மன் கோயில் பக்கமாக பண்ணியிருக்காங்க. நன்றி.